முதல்வர் பொம்மை முதல்வராக இருப்பதால் தான். முதல்வர் மீது தப்பு செய்தால் நடவடிக்கை எடுப்போம் என்ற அச்சம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இருந்தால் இதுபோல தான் தோன்றித்தனமாக செயல்பட மாட்டார்கள். ஒரு எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெகுலர் டிஜிபி போடல, பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் செய்து விட்டன. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு ஒரு வாட்டி அறிக்கை வெளியிடுகிறார். ஊடகங்கள் எழுதிவிட்டன, தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் 2 முறை இந்த வழக்கில் விசாரித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. அதற்கு பிறகு கடந்த வாரம் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் ரெகுலர் டிஜிபியை போடாமல் பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த முதல்வர் எந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத பொம்மை முதல்வராக இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் யாராவது யூனிஃபார்மில் டான்ஸ் ஆடுற மாதிரியோ இல்லை அவங்க இஷ்டத்துக்கு டைலாக் பேசுகிற மாதிரியோ ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமா, எடுக்காதா? ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மசில்ஸ் இப்படி மடிச்சுக்கிட்டு ட்ரோன் ஷாட் வச்சு வீடியோவை ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வருண்குமார், திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னமும் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? அவங்க மேலே பதவி உயர்வு தானே கொடுக்குறாங்க. ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதல்வராக இருந்தால் இந்த அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். முதல்வருக்கு நம்ம பண்ணுற தப்பு தெரிஞ்சிடும், நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு. இந்த முதல்வருக்கு தகவல் தெரியாது, தெரிந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்ற எண்ணத்தின் காரணமாக தான், அந்த துணிச்சலின் காரணமாக தான் இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகளும் மனநோய் பிடித்தவர்கள் போல் இஷ்டத்துக்கு தாங்கள் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்டிமேட்டாக மக்கள் இதனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.